அழகான காட்டில் ராஜா சிங்கம், மந்திரி நரி, படைத்தளபதி யானை, வேவு பார்க்கும் குரங்குத் தலைவன் என்று பல விலங்குகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. ஒரு நாள் சிங்கம் ராஜாவுக்கு மிகுந்த களைப்பு ஏற்பட்டு, மந்திரி நரியே, எனக்கு ஓய்வு தேவை, காட்டை நீ கவனிக்கவும் என்று சொல்லி ஓய்வெடுத்தது. நரிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போதே சந்தர்ப்பம் என்று எண்ணி காட்டில் புதிய சட்டங்களை விதிக்க ஆரம்பித்தது. யானையை நோக்கி, இனி மரங்களை தூக்கக்கூடாது, சிங்கம் தூங்கும்போது சத்தம் போடுவது எனக்கு பிடிக்கவில்லை என்றது. குரங்கை நோக்கி, மரம் விட்டு மரம் தாவாதே, தூசி பறக்கிறது என உத்தரவு போட்டது. இந்த புதிய சட்டங்கள் காட்டின் விலங்குகளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் காட்டிற்கு வெளியிலிருந்து ஒரு பெரிய கரடி வந்தது. அது பயங்கரமாக கர்ஜித்து மரங்களை முறித்தது. காடே அதிர்ந்தது. நரி மிகவும் பயந்தது. ஐயோ, சிங்கம் ராஜா தூங்குகிறான், இப்போது என்ன செய்வது என கவலையடைந்தது. அப்பொழுது யானை துணிச்சலுடன் முன்னேறி, நான் கரடியை எதிர்கொள்கிறேன் என்று கூறி நேராக நடந்தது. யானைக்கும் கரடிக்கும் இடையே பெரிய சண்டை ஏற்பட்டது. கரடி தாக்க யானை தனது வலிமையால் அதை தூக்கி வீசியது. குரங்கு மரத்தில் ஏறி கரடியின் கண்ணில் மண்ணை தூவியது. இந்த சத்தத்தை கேட்ட சிங்கம் விழித்து எழுந்தது. சிங்கம் கரடியைப் பார்த்தது. யானை, குரங்கு, நீங்கள் மிகச் சிறந்த வேலை செய்தீர்கள். ஆனால் நரி, நீ என்ன செய்தாய்? உன்னுடைய சட்டங்கள் இப்போது உதவியில்லையே என்று கேட்டது. நரி வெட்கி தலைகுனிந்து, மன்னிக்கவும் ராஜா, நான் என்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திவிட்டேன். ஒவ்வொருவருடைய திறமையும் ஒவ்வொரு நேரத்தில் தேவைப்படும் என்பதை கருத்தில் கொள்ளவில்லை என்று உணர்வோடு சொன்னது. சிங்கம் சிரித்துக்கொண்டு, சரி, இனிமேல் அனைவரும் தங்களுடைய திறமைகளை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றது. அதன் பின்னர் அந்த காட்டில் மீண்டும் மகிழ்ச்சி நிலவியது. கற்றல்: ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைகள் உள்ளன. அவை சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படும் போது அனைவருக்கும் பயனளிக்கும். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்க.